என்ன கோச்சிக்கிட்டியா? இல்ல. வேணும்னா நான் மறுபடியும் வேலை செய்றேன். நீ வீடியோடு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டு. இல்ல வேண்டாம். எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா நான் தானே ஃபீல் பண்ணணும். அப்புறம் மறந்துட்டேன். வேலைக்கு ஆளை வர சொன்னீங்களா? ஆபீஸ்ல இருந்து ஹவுஸ் கீப்பிங் வர சொல்லியிருக்கேன். வந்துருவாங்க. நீ ஏதாவது சாப்பிடுறியா? இன்னைக்கு மார்னிங் பாதாம் மட்டும்தான். என்னது? பாதாம் மட்டும்தானா? ஏதோ ஊற வச்சிருக்கேன். இதுல இருந்து தோல் எடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலா 10 சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். எக்ஸாம்ல எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிடுவேன். கோல்ட் மெடல் கன்ஃபார்ம். என்னங்க நீங்களும் சாப்பிடுங்க. Thank you. எதுக்குங்க தேங்க்ஸ்? இன்னொன்னு சாப்பிடுறீங்களா? இல்ல போதும். எங்க ஹவுஸ் கீப்பிங் எப்போ வருவாங்க? வருவாங்க. பேபி, நீ கேட்ட மேங்கோ ஜூஸ். ஜூஸ்ல ஒயிட் சுகர் போடல இல்ல பேபி. சரி. அப்பதானே ஒரிஜினல் சென்ஸ் கிடைக்கும். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. செமையா இருக்கு. ஜூஸ் போடுறதுல உன்னை அடிச்சுக்கவே முடியாது பேபி. இந்தா நீயும் கொஞ்சம் குடி. இல்ல வேணாம் பேபி, நான் குடிச்சிட்டேன். பேபி சொல்லு. ஏதோ சொல்ல வர, என்ன விஷயம்? பேங்க் மேனேஜர் என்ன சொன்னாரு? salary சர்டிபிகேட் கேட்டாரு. அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லோன் கிடைச்சிடும்ல? கேசவா, அத பத்தி எல்லாம் நீ வரி பண்ணவே பண்ணாத. கண்டிப்பா லோன் கிடைக்கும். எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணலாம், வேற என்னென்னலாம் ஐடியா பண்ணலான்னு அத பத்தி மட்டும் யோசி. மத்தபடி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னால உனக்கு நிறைய கஷ்டம் இல்ல பேபி. ஏய், என்ன பேசுற? உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு? மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் வேணா நீ வேலைக்கு போகாம வீட்ல இருக்கன்னு தப்பா தோணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என் புருஷன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு பெருமையா தான் இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு நீயும் சக்சஸ் ஆகணும். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். கேசவா, நீ எதை பத்தியும் யோசிக்காம முழுக்க முழுக்க பிசினஸ் பத்தி மட்டும் யோசி, சரியா? Love you baby. Love you too. என்னங்க, இந்த பணத்தை பார்க்காம உங்களுக்கு தூக்கமே வராதா? சம்பளம் வந்துருச்சு, அதான் ₹1 செலவு பண்ணாம எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டு இருக்கேன். என்னங்க, இன்னும் நம்ம வாடகை கொடுக்கல, மல்லிகை சாமான் வாங்கல, அஞ்சலி கல்யாணத்துல அவ்வளோ செலவாகிருக்கு, இன்னும் அதையும் கொடுக்கல. இந்த 1 மாசமாச்சு நீங்க வாடகை கொடுக்கலாம் இல்லையா? ஏய், வாய முறியா? என்ன ஏதோ புது பழக்கத்தை கொண்டு வர நீ? இத்தனை நாளா அப்பா தானே பார்த்துட்டு இருந்தாரு, அப்புறம் என்ன? என்னங்க, நீங்க என்ன இன்னும் சின்ன குழந்தையா? குடும்பஸ்தருங்க, நீங்களும் அவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கலாம்ல. நாமளும் இந்த வீட்டுல தானே இருக்கோம். ஏன் கேசவன் இல்ல, துளசி இல்ல, அந்த முருகன் அவனும் தான் இங்க இருக்கான். எல்லாரும் என்ன வாடகையா கொடுத்துட்டு இருக்காங்க? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க இந்த வீட்டோட மூத்தவருங்க. என்ன பெரிய மூத்தவரு? மூத்தவன்னா அவன் தலையை எல்லாரும் சேர்த்து மொட்டை அடிப்பீங்க. இங்க பாரு, இதெல்லாம் எங்க அப்பாவோட கடமை. அப்படி நினைச்சுதான் இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு.
ஆமா அதை ஏன்டி நாம டிஸ்டர்ப் பண்ணணும்? என்னமோ நீ சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. ஆனா உன்ன இதை ஒண்ணு சொல்லிருவீங்க. என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. கவிதா இங்க வா. வாழ்க்கையில நாம முன்னேறணும்னா நாம நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், வேற யார பத்தியும் யோசிக்கவே கூடாது. இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நாம சொந்த வீட்டுக்கு போக முடியும். இல்லன்னு வை, கடைசி வரைக்கும் இந்த வாடகை வீட்டில் தான் இருக்கணும். அஞ்சலிக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, துளசியும் கல்யாணமாகி போயிடுவா. அப்புறம் நமக்குன்னு ஒரு புது லைஃப் வேணும்ல? ஆமா வேணும் வேணும். ஏய் என்னடி வெறுப்பா தலையை திருப்பிட்டு சொல்ற? வேணும் தாங்க. போதுமா? என்னங்க அந்த மேனேஜர் கிட்ட பேசுனீங்களா? ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ஒருவேளை ஒரே வீட்ல இருந்து 2 பேர் லோன் அப்ளை பண்ணதுனால குடுக்கலையோ என்னவோ? அப்படிலாம் இருக்காது, லோன் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. சரி நான் போய் வினய் கூப்பிட்டு வந்துடுறேன். போ போ. ஏய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. இவ ஒருத்தி போதும், எல்லா செலவையும் என் தலையில இவளே கட்டிடுவா போல இருக்கு. இவ எனக்கு பொண்டாட்டியா என்னன்னு தெரியல எனக்கு. இவகிட்ட முதல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும், பணத்தை இவளுக்கே தெரியாம எங்கேயாவது வைக்கணும். பார்த்து பார்த்து கண்ணு வைக்கிறான். ஹலோ கவினுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க, இன்னும் எதுவும் சொல்லல. இங்க குடோன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால அங்க வர முடியல. பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோ, அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சரிங்க. எனக்கு ஏதாவது மறைக்கிறியா? இல்லங்க. மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏதாவது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு வையே, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டாக்டர் என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? கவினுக்கு ஏதாவது தப்பான பழக்கம் இருக்கா? ஓகேலா, போன ஸ்பீக்கர்ல போடு. டாக்டர் என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. உங்க பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா பெரிய அளவுக்கு டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. அதுக்காக அவரு வேற ஏதாவது தப்பான பழக்கத்துக்கு ஆளா இருக்கலாம்ல? இல்ல டாக்டர், என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். அவனை நாங்க அப்படி வளர்க்கல. அப்படியே அவனுக்கு மனசுல கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா எங்ககிட்ட அவன் சொல்லிடுவான். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிற அளவுக்கு அவன் மோசமானவன் இல்ல. சார் புரிஞ்சுக்குங்க சார், எல்லா பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கு தெரியாத ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்க பையனுக்கும் இந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். லேப் டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். ஆமா, கவின் இதுக்கு முன்னாடி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல டாக்டர். இப்ப என் பிள்ளை எப்படி இருக்கான் டாக்டர்? அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? ஏமா இன்னும் அவருக்கு கான்சியஸே வரலாமா? இன்னும் அப்சர்வேஷன்ல இருக்கணும், 2-3 நாள் ஆகும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். அவனுக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு. ராத்திரி பகலா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தான். என்னம்மா நீங்க, எக்ஸாம் முக்கியமா இல்ல அவரோட ஹெல்த் முக்கியமா? டாக்டர் அவன் முதல்ல சரியாகட்டும், எக்ஸாம் பத்தி எல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். சார் அத முதல்ல மேடம் கிட்ட சொல்லுங்க. சரி நீ வாமா. கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? ஓகேலா, அழாதம்மா, ரிப்போர்ட் வரட்டும், பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? தைரியமா இரு. நமக்கு ஏதோ கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பையனுக்கு இப்படி ஆயிருச்சு, இன்னொரு பக்கம் குடோன் மொத்தமும் போயிருச்சு. சரி நான் அப்புறமா பேசுறேன், அவனை பத்திரமா பாத்துக்க. Oh, 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 oh.
அஞ்சலி ம் ஆ, என்ன துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அம்மா வீட்டுக்கு போறேன்ல. ஆ, அம்மா வீட்டுக்கா? ஏன்? ஆ, எனக்கு எக்ஸாம்ங்க. நம்ம வீட்ல இருந்து காலேஜுக்கு ரொம்ப தூரம். அதான் அம்மா வீட்ல இருந்து போனா ரொம்ப பக்கம். ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் நான் இங்க வந்துட்டு போனா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நீங்க என் வீட்ல கொண்டு போய் விட்டா அது போதும். ஏங்க ஆ? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல இல்ல நிஜமாவே நீ உன் அம்மா வீட்ல இருந்தா எக்ஸாம் அட்டன் பண்ண போறியா? ஆமாங்க, ஏய் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன். உண்மையை தாங்க சொல்றேன். அப்புறம் நான் எதுக்கு பேக் பண்றேன்? ஏங்க, நான் போறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல அஞ்சலி, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆனா நான் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேன்? நீ வர்றதுக்கு முன்னால என்னோட லைஃப் வேற மாதிரி இருந்தது. நீ வந்ததுக்கு அப்புறம் என் லைஃபே கலர்ஃபுல்லா மாறிடுச்சு. நீ இல்லாத வீட்டுக்குள்ள வர்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நான் உள்ள வரும்போது நீ வீட்ல இல்லைன்னா திரும்பவும் எனக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அம்மா வீட்டுக்கு தானேங்க போறேன். இல்ல அஞ்சலி, நீ அம்மா வீட்டுக்கு தான் போற. ம், ஆனா நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நம்ம அஞ்சலியை பார்க்க போறோமேங்கிற ஒரு சந்தோஷத்துல வருவேன். நீ இல்லனா அந்த சந்தோஷம் இருக்காது. என் உலகம் இருண்ட மாதிரி இருக்கும் அஞ்சலி. ஏங்க எனக்கு புரியுதுங்க. ஆனா எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் யோசிச்சேன். இல்ல அஞ்சலி, உனக்கு உன் வீட்டுல இருந்தாதான் சந்தோஷம்னா எனக்கு ஓகே. சரி, நீ அங்கேயே போ. இல்லைங்க, வேண்டாம், விடுங்க. எனக்கு என் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். ஐயோ, என்ன பத்தி யோசிக்காத. எனக்கு உன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அஞ்சலி. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த பூமியில இருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். கோவம் இல்லைல்ல? ஹே, என் உலகமே நீதான். உன்கிட்ட கோவப்பட்டு நான் எங்க போறேன்? ஃபீல் பண்ணல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ம்? ம். டாக்டர், என் பிள்ளையோட ரிப்போர்ட் வந்துருச்சா? அதுல என்ன டாக்டர் எழுதியிருக்கு? அது வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம், உங்க ஹஸ்பண்ட் தான் கால் பண்றாரு. ஹலோ ஹலோ டாக்டர், சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு டாக்டர்? கவினோட பிளட்ல ஆல்கஹால் அதிகமா கலந்துருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு கவின் ரொம்ப நாளா ஆல்கஹால் அடிக்டா இருந்திருக்கணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க தான் அவரை கவனிக்காம இருந்திருக்கீங்க. இல்ல, என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் டாக்டர். அவன் குடிக்கவே மாட்டான். அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறத நான் நம்ப மாட்டேன். சார், நீங்க நம்ப வேணாம் சார். தாராளமா கவினை நீங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அப்ப எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். சார், நான் உங்க குடும்பத்துக்கு 20 வருஷமா ஃபேமிலி டாக்டரா இருக்கேன். நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. எல்லாருக்கும் தான் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மனசு அது ஏத்துக்காதுதான். ஆனா உண்மை என்னங்கிறத தெரிஞ்சு ஏத்துக்கிட்டாதான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி பழக்கம்லாம் நம்ம வளர்ப்புல இருந்து வரதில்ல, தப்பான சேர்மானத்தால வர்றது. அவரு காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கும்போது அவருக்கு இந்த பழக்கம் வந்திருக்கலாம் இல்லையா? அவன் வீட்ல இருந்தா ஒழுங்கா படிக்க மாட்டான்னு தான் அவனை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டான் டாக்டர். ஆனா இப்பதான் தெரியுது அவன் அங்கிருந்து தப்பான பழக்கத்தை கத்துட்டு வந்திருக்கான்னு. சார், நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்.
இப்போவாவது அவரை பத்தி உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்படுங்க. கவின் இதை தாண்டி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவரோட உயிரை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ டாக்டர், இந்த நிலைமையில என்னால அவன் கூட இருக்க முடியலையே. என் பிள்ளைய நான் பார்க்கலாமா டாக்டர்? மேடம், அவர் இன்னும் இயல்பு நிலைக்கு வரல. அதனால சத்தம் இல்லாம போய் பாருங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கோகிலா, சொல்லுங்க. நான் அவங்ககிட்ட பேசணும். நீ டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டு போன் அவன் ரூமுக்கு எடுத்துட்டு போ. சரிங்க சார், நான் வச்சிடுறேன். வாமா, இந்த ரிப்போர்ட்டை இன்னொரு முறை நல்லா செக் பண்ணிக்கோ. ஃபோன் வருது பேபி. மேனேஜர் தான் கால் பண்றாரு. அட்டென்ட் பண்ணவா? அட்டென்ட் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. மேடம், வெற்றி சார் கால் பண்ணி சொன்னாரு. அவரே சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்க ஃபைல் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிடுச்சு. கண்டிப்பா லோன் ப்ராசஸ் ஆயிடும். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தைரியமா சொல்லுங்க, பிசினஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். ஆல் தி பெஸ்ட் மேடம். கட் பண்ணு. அப்பா பேபி, கேசவா, ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. நான் சொன்னல லோன் கண்டிப்பா அப்ரூவ் ஆகும்னு. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுல. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உன்னை வேலை இல்லாதவன் யாராவது சொல்லட்டுமே. அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். கேசவா, என்னாச்சு? ஏன் ஃபீல் பண்ற? இல்ல பேபி, நீ அவ்வளவு வசதியா வளர்ந்த பொண்ணு. எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட. இப்போ எனக்காக லோன் ரெடி பண்ணி என் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றேன். என்ன கேசவா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காதல் எப்பவுமே சில விஷயங்களை செய்ய வைக்கும். இது என் கடமை கேசவா. தேங்க்யூ பேபி. தேங்க்யூ ஸோ மச். டேய் கவின், கவின், ஏங்க, அவன் சுய நினைவே இல்லாம படுத்திருக்காங்க. உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் தானே? இல்லங்க. பொய் சொல்லாத, எல்லாமே உனக்கு தெரியும். இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க. இல்லங்க. மட்டும் ஏதாவது ஆச்சு என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன். கவினே, நான் ஏதோ அவருக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாள் கஷ்டப்பட்டனோ, அது இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சுடா. நீ கண்டு முடிச்ச உடனே அவரு என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியலடா. என்னங்க, பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணீங்களா? எங்க கவிதா, ஃபோன் பண்ணா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். எடுக்கலன்னா என்ன, அப்படியே விட்டுருவீங்களா? நமக்கு தானே காரியம் ஆகணும். நாம தான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கணும். இரு, புலம்பாத. ம், பண்ணுங்க. ஹலோ சார், நான் ரகுவரம் பேசுறேன் சார். ஹோம் லோன் விஷயமா வந்திருந்தேனே சார். ஆமா, சொல்லுங்க சார். சார், லோன் என்ன சார் ஆச்சு? நானும் 2-3 தடவை ஃபோன் பண்ணேன், நீங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. முக்கியமான வேலையில இருந்தேன் சார். ஆஹா. உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிருக்கு, பார்க்கலாம். என்ன சார் பார்க்கலான்னு சொல்றீங்க? எவ்வளவு நாள்ல சார் சாங்ஷன் ஆகும்? தெரியல சார், கொஞ்சம் டிலே ஆகும். ஏன் சார், என்ன ஆச்சு சார்? நான் தான் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா கொடுத்துட்டேனே சார். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா ஷூரிட்டி இல்லையே. சார், இப்படி சொன்னா எப்படி சார்? நான் salary ஸ்லிப் கொடுத்துருக்கேன், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார். நான் இஎம்ஐ எல்லாம் ஒழுங்கா கட்டிடுவேன் சார். சார், நான் ஏற்கனவே பைக் லோன்லாம் எடுத்து இஎம்ஐ எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு வரேன் சார். பைக் வாங்கி இஎம்ஐ கட்டுறதும் வீட்டு லோன் இஎம்ஐயும் ஒண்ணா சார்? பெரிய அமௌண்ட் சார். அதனால ஷூரிட்டி போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா
உடனே வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். இல்ல சார், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்றேன். லோனை வாங்கி கட்ட போறதுன்னா நான் எதுக்கு ஷூரிட்டிக்காக கூட்டிட்டு வரணும்? அந்த பணம் கட்ட போறேன். இங்க பாருங்க, அவங்கதான் அவங்க ரூல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இப்படி கோவப்பட்டா வேலைக்கு ஆகுமா? யாருக்குமே தெரியாம முடிக்கலான்னு பார்த்தா இந்த மேனேஜரே தம்பட்ட அடிச்சிருவார் போல இருக்கே. இப்போ என்ன கவிதா பண்றது? ஷூரிட்டிக்கு ஒரு ஆளை பிடிக்கணும். நான் எங்க போய் தான் தேடுவேன்? சரி, இப்போ ஆஃபீஸ் கிளம்புங்க, யாருன்னா கண்டிப்பா கிடைப்பாங்க. இப்ப கிளம்புங்க, லேட் ஆயிட்டு இருக்கு. லஞ்ச் பேக். சிவராமண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சோகமாவே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, மேனேஜர் கூப்பிட்டாருல்ல, அண்ணனுக்கு சர்வீஸ் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாராம். மேனேஜர் கிட்ட வேணா பேசி பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ஏற்கனவே அண்ணன் அங்கே பேசிட்டாருப்பா. நம்ம கணேசன் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார்ல, அப்பவே அண்ணன் பேர் லிஸ்ட்ல இருந்திருக்கு. அண்ணன் நம்ம எல்லாரும் பயப்படுவோன்னு சொல்லாம விட்டுட்டாருப்பா. நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியதாயிடுச்சு. என்ன டெக்னாலஜி வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, மேனேஜர் கிட்ட போய் மறுபடியும் பேசி பார்ப்போம். நீங்க சொல்றதும் சரிதான், வாங்க போய் பேசி பார்ப்போம். அவசரப்படாதப்பா, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காப்ல. அண்ணன் பேசி பார்க்கட்டும். அப்படியே எதுவும் சரியா வரலனா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் கேட்போம். இதை நாங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு போர்டு மறைச்சல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ யாரையும் லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அஞ்சலி. ஆமா, நீ அக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் லவர் யாருன்னு சொல்றேன்னு சொன்னல, இப்ப சொல்லு, உன் லவர் யாரு? நீ ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்னன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. டேய், உன் ஆள் கூட ஏதாவது சண்டையா? கல்யாணம் முடிஞ்சு போகும்போது கவின் மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது. நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி வேலை செஞ்சான்னு சொல்லணும். அதுதானே உன் பிளானு? நான் உன்னை மறக்கவே இல்லடா ராஸ்கல். நீ மட்டும் என்ன மறந்துட்டியாடா? இரு இரு, நீ எக்ஸாம் எழுத வந்துதானே ஆகணும். நான் அப்ப பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காலத்துக்கும் நீ என்ன மறக்காம இருக்க, உன் தலையில கொட்டி உன் மண்டை உடைச்சு விடுற. என் பேச்ச கேளு கேளுன்னு நான் தலபாட அடிச்சுக்கிட்டேனடா. என் பேச்ச கேட்டியா? உன்னை நீயே அடிச்சுக்கிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டியே. உனக்கு ஏன்டா இப்படி புத்தி போச்சு? நாளைக்கு உனக்கு எக்ஸாம் நடக்க போகுதுடா. உன் திறமைக்கு காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வர வேண்டியவன். ஆனா நாளைக்கு உன்னால எக்ஸாம்க்கு போக முடியுமானே தெரியல. உன்னோட எதிர்காலத்தையே அழிச்சுக்கிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டே கவினு. பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. உன்னை இந்த நிலைமையில பார்க்கவா நான் ஆசைப்பட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். நான் உனக்கு அந்த மருந்த கலந்து கொடுத்திருக்கவே கூடாது. அதனால தானே உனக்கு இந்த நிலைமை. இதுல இருந்து நீ எப்படி மீண்டு வர போறனே எனக்கு தெரியல. கவினு, உங்க அப்பா வேற உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நீ கண்ணு முழிச்ச உடனே அவரு என்ன செய்வாருன்னே எனக்கு தெரியல.
கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணனோ, யாருக்கு என்ன கெடுதல் பண்ணனோ தெரியல. எங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அதுவும் தவம் இருந்து பெத்த புள்ள. அவனுக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்கிற? அம்மா தாயே, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடு. நான் உன் சன்னதிக்கு வந்து தீ மிதிக்கிறேன். ஜெகன், எஸ் டார்லிங். அந்த எக்ஸ்எம்எல்ஏ கால் பண்ணாரா? இல்லையே. அவர் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாண மண்டபத்துக்கு வர சொன்னார். போகணும், ப்ராஜெக்ட பத்தி பேசணும், அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட போய் பேசணும். ப்ராஜெக்ட பத்தி ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் ஏன் அவர் இன்னும் கன்வின்ஸ் ஆகாம இருக்காரு? டார்லிங், இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்ல ஜெகன், இந்த பிசினஸ் நம்ம கையில எடுத்ததுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் சக்சஸ் ஆகாம எல்லாமே லேட் ஆயிட்டே இருக்கு. என்ன டார்லிங் சொல்ற? நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ப்ராஃபிட்ல எந்த குறையும் இல்லையா? அப்படியே எப்படி சொல்ற? இல்ல ஜெகன், என் அண்ணன் என்கிட்ட கொடுத்துட்டு போனது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நான் ஒன்னும் புதுசா எதுவுமே அச்சீவ் பண்ணலையே. நம்ம ட்ரை பண்ற எந்த பிசினஸும் ஒர்க் அவுட்டும் ஆக மாட்டேங்குது. இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோங்கிறது தான் என் அண்ணனோட கனவு. அது அவரோட கனவு மட்டும் இல்ல, அது அவரோட ஆசை. அது அவரோட ஆசை மட்டும் இல்ல, என்னோட ஆசையும். அதனால டிலே ஆகும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஜெகன். டார்லிங், நான் கூட இருக்கும்போது நீயும் worry பண்ணிட்டு இருக்க. உட்காரு வா. இன்னும் 5 வருஷத்துல உன் அண்ணனோட பிசினஸ டபுள் ட்ரிபிள் மடங்கா மாத்தி காட்டுறேன். அது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன் பேபி. நீ ரிலாக்ஸா இரு, ஓகே? தியா தான் என் கூட இல்ல. இப்போதைக்கு என் அண்ணன் நினைவா இருக்கிறது அவரோட பிசினஸ் மட்டும்தான். அதையாச்சும் நம்ம சக்சஸ் பண்ணி காட்டணும் ஜெகன். பண்ணலாம் பேபி. நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. ரிலாக்ஸா இரு. அஞ்சலி சொல்லிட்டா உன் வாழ்க்கை நான் மாறிடுமா? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்னை விட்டு போங்க, என் முன்னாடி நிக்காதீங்க. உன் பொண்டாட்டி உன் அம்மா வீட்டுக்கு போறா, அவளை தடுக்க முடியல, நீ எங்களை தடுப்பியா? ஏய், ஏய், நீ முறைச்ச நான் பயந்துருவேனா? இங்க பாரு, உண்மையை சொல்லவா? நீ வார்த்தைக்கு வார்த்தை ஏன் அஞ்சலி ஏன் அஞ்சலின்னு சொல்றீங்க. ஆனா அவளுக்கு உன் மேல உண்மையான லவ் இல்ல, தெரியுமா? இல்ல இல்ல, அவ என்ன லவ் பண்றான், அவ என்ன லவ் பண்றான். நானும் அவளை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், அது உண்மைதான். அத நாங்க நம்புறோம். ஆனா அஞ்சலிக்கு உன் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லை. நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய், அதுக்கு எல்லாமே போய். அவளுக்கு இப்போவும் அவளோட ஃபேமிலி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மேலதான் லவ் ஜாஸ்தி, உன் மேல லவ்வே இல்லை. சரியா? அவளுக்கு உன் மேல லவ் இல்ல, அவ நடிக்கிறான் நடிக்கிறான். இல்ல, அவளுக்கு உன் மேல லவ்வே இல்ல. இல்ல 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 இல்ல, அவளை ஏமாத்துறா ஏமாத்துறா. இல்ல 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 ஏமாத்துறா. ஐயோ இல்ல, அவளுக்கு என் மேல லவ் இருக்கு. புரியல, அவளுக்கு நான் தான் உலகம். ஹே
உன்னை ஏமாத்துறாடா. அஞ்சலி உன்னை லவ் பண்ணல, அவ உன்னை முட்டாளாக்கிட்டா. உன்னை ஏமாத்துறா, உன்னை நல்லா ஏமாத்துறா. முட்டாளாக்கிட்டா, நீ ஒரு முட்டாளாக்கிட்டா. இல்ல 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 இல்ல, அவ உன்னை நல்லா ஏமாத்துறா. உன்னை ஏமாத்துறா. இல்ல, அவளுக்கு உன் மேல லவ்வே இல்ல, அவ உன்னை ஏமாத்துறாடா. அவளுக்கு உன் மேல லவ்வே இல்ல, இல்லவே இல்ல. என்ன சொல்லாதீங்க, என் லைஃபே அவதான். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. அவ என்ன லவ் பண்றா. நீ அழறது பார்க்க பாவமா இருக்கு. ஆனாலும் உண்மையை சொல்றதானே எங்க வேலை. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல லவ்வே இல்ல, லவ்வே இல்ல, இல்ல, இல்லவே இல்ல. அவளுக்கு உன் மேல லவ்வே இல்ல, இல்லவே இல்ல. அவ உன்னை ஏமாத்துறா, ஏமாத்துறா. லவ்வே இல்ல. ஏய், நிறுத்துக்க. நான் அஞ்சலியை லவ் பண்றது உண்மை, உண்மை, உண்மை. அஞ்சலி, ஹலோ, ஆஃபீஸ் ரீச் ஆயிட்டீங்களா? நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. எவ்வளவு பிஸியான நேரத்திலையும் எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு. ஹலோ, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தானே இருக்கீங்க, பேசுங்க. ஏங்க, என் மேல கோவமா? நான் அம்மா வீட்டுக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கும் உங்களை விட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? நான் எக்ஸாம்காக தானே போறேன். சரி, ஒண்ணு பண்ணலாமா? நீங்க வேணா ஒரு வாரம் என் கூட வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா? இல்ல அஞ்சலி, நீ போயிட்டு வா. நான் வரல. ஏங்க, நீங்க வந்தா வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. புரியுது அஞ்சலி. எனக்கு இங்க நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு, அங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம். நீ போயிட்டு வா. அப்போ கோவம் இல்லையா? இல்ல, நோ, கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, ஒரு 10 minutes பேசலாமா? ஐயோ, என்னங்க எப்படி கேக்குறீங்க? பேசுங்க. இல்ல, நீ படிக்கணும். ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. அஞ்சலி, I love you. I love you too. நான் உனக்கு எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு புரியுதா? ஐயோ, அது புரியாமலையா? எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்னு எல்லா உறவையும் உன் மூலமா தான் நான் பாக்குறேன். அது எனக்கு தெரியுங்க. நீ எப்படி? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, நீ எப்படி என்ன லவ் பண்ற? எந்த
எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றேன்னு தெரியணும். என் அப்பா அம்மா என் ஃபேமிலியை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஆனா அவங்களுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீங்க தான். அவங்களுக்கு ஈக்குவலா என்ன சொல்ல மாட்டியா அஞ்சலி? ஐயோ, அவங்க வேற நீங்க வேற இல்லைங்க. நீங்க என்னுடைய ஹஸ்பண்ட். லைஃப் லாங் நீங்க என் கூடவே இருக்க போறீங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஆனா அவங்களுடைய அன்பு வேற. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நிஜமாவே நான் புண்ணியம் தான் பண்ணிருக்கணும். என் வாழ்க்கையை யார் பார்த்தாலும் ரொம்ப பொறாமப்படுவாங்க தெரியுமா? அஞ்சலி, என்னை விட்டு போயிட மாட்டல அஞ்சலி? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை விட்டு எப்படிங்க போவேன்? இல்ல, அம்மா வீட்டுல ரொம்ப நாள் தங்கிட மாட்டல்ல? சச்சா, எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஓடி வந்துருவேன். நான் இப்போ கால் கட் பண்ணிட்டு படிக்கட்டுமா? இல்ல பேசணும்னாலும் பேசலாம். நீ படி, நீ படி. ஓகே, பை. என்ன சொன்னீங்க? ஏன் அஞ்சலி என்ன லவ் பண்ணலையா? முட்டாள்களா, அவ எனக்கு எப்படி லவ் பண்றா தெரியுமா? அவ உயிரே நான் தான். சின்ன மேய்க்க முன்னாடி வந்து நில்லுங்க நீங்களாம். அவ்வளவுதான், அப்புறம் பார்த்துக்கிறேன். என்னங்க? நானும் கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால கேட்காம இருக்க முடியல. என்னங்க ஆச்சு? ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? ஏன், நான் நல்லா தானே இருக்கேன். இல்லங்க, எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் நீங்க இப்படிதான் உட்கார்ந்து இருந்தீங்க. கேட்டா வேலை, பிரஷர், அது இதுன்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டீங்க. இப்போ இன்னைக்கும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியாதுங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட சொல்லுங்க. மனசுக்குள்ள எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல லட்சுமி. என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சொன்னோம்னா அந்த கஷ்டம் பாதியா குறையுங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? கஷ்டம் இருந்தா தானே சொல்றதுக்கு. எதுவும் இல்ல. இல்ல, எனக்கு நல்லா தெரியுது நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க. என்னாச்சுங்க? ஆபீஸ்ல ஏதாவது பெரிய பிரச்சனையா? இல்ல நம்ம பசங்க யாராவது உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி பேசிட்டானுங்களா? அதெல்லாம் இல்ல. அப்ப என்னன்னு சொல்லுங்க. ஏங்க, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். ஏய், இங்க பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். இது சீசன் டைம் இல்ல, அதான் அதுக்காக ஓவர் டைம் பார்த்தேன். டயர்டா இருக்கு. எனக்கு வயசாகுது இல்ல, முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. எனக்கு வயசாகுதுன்னு வேலை செய்யாம இருக்க முடியாதுல்ல. புதுசா வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஓடி ஆடி வேலை செய்யறாங்க. அந்த பசங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் ஓடணும் இல்ல. அந்த டயர்டு தான். அப்படியா? அப்படின்னா நீங்க ஒரு 2 நாள் லீவ் போட்டுருங்க. வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க.
ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். ஏற்கனவே கல்யாணத்துக்கு அது இதுன்னு நிறைய லீவ் எடுத்தாச்சு. அப்படியே சமாளிச்சிருவோம். நீங்க சொல்றது எல்லாம் கேட்கும்போது நீங்க வேலையெல்லாம் விட்டுருங்க, வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம்னு தோணுது. ரெஸ்டா? என்ன என்ன பேசுற நீ? அதுக்கு இல்லைங்க, நம்ம மூத்த பொண்ணு துளசி இருக்காளே, அவளை எப்படியாவது கரை சேர்க்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னங்க, நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகட்டுமாங்க? ஏய், என்ன பேச்சு பேசுற? பணக்கார வீட்டு பொண்ணு என்ன நம்பி வந்து இவ்வளவு கஷ்டங்களெல்லாம் தாண்டி பொண்ணை கட்டி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க. இப்ப போய் வேலைக்கு போ. உன்னை எல்லாம் அப்பவே நான் வேலைக்கு அனுப்பல, இப்ப எப்படி அனுப்புறது? அதுக்கு இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அதான் நீ கூட இருக்கேல்ல, அது போதும். எல்லாரும் சேர்ந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் இல்லைங்க? சே, குடும்பத்துக்காக ஓடுறது எப்பவுமே கஷ்டம் கிடையாது, அது சந்தோஷம்தான். நாளைக்கு இந்த வேலையில் கிடைக்கிற பணத்துல துளசி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோன்னு வை, நம்ம கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போயிடாது. வசதியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இருங்க நான் கை கால் பிடிச்சு விடுறேன். ஏன் காலையிலேருந்து நீ தான் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்க, உனக்கு கை கால் பிடிச்சி விட்டா? அது வேறங்க. சும்மா வேண்டாம், படு. இதுக்கப்புறம் அட்வான்ஸு எதுவுமே கேட்காதீங்க. உங்கள் சர்வீஸ் முடிய இன்னும் 2 மந்த்து தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது சிவராமன்.